மோஹித் மோஹித் ம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னோட டீச்சிங் கிளாஸஸை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவா? நான் ஆன்லைனில் கூட ஆட் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் 2-3 ஸ்டூடெண்ட்டோட கால் கூட எனக்கு வந்துச்சு. வீட்டில் வேற எனக்கு தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குது. நம்ம கல்யாணம் முடிஞ்சு 3-4 வருஷம் ஆச்சுல. ஏன் இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதானே? அது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிற? அது வந்து சரி ஓகே, அப்படியே நீயும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்ல. மோஹித் ஹலோ மேம், சுஷாந்த். சுஷாந்த், ஓ ஆன்லைனில். சரி உள்ள வா. பாப்பா உள்ள வா, உட்காரு உட்காரு. சொல்லு சுஷாந்த், உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு. மேம், நான் இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எது உனக்கு டஃப்பான சப்ஜெக்ட்? அதான் கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம். நீ இன்ஜினியர் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டல்ல? மேம், அந்த ஹைட்ரஜன் பாண்ட் அப்புறம் பீரியாடிக் டேபிள்ஸ் இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது மேடம். சரி, உன் புக்ஸை கொஞ்சம் எடு. மேடம். உனக்கு எது புரியலன்னு சொல்லு. மேம், என்கிட்ட நோட்ஸ் இருக்குது. அது முதல்ல நிறைய இருந்துச்சு. பிரதீப் சார்கிட்ட போயிட்டு வந்தேன். ஸோ அவர் கொடுத்த நோட்ஸில் என்கிட்ட பாதி தான் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்க்குறேன். என்ன குடிக்கிற? டீயா இல்லை காஃபியா? இல்லை மேம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட கொஞ்சம் இரு, நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மோஹித், இப்போ ஏன் புரிஞ்சுக்காம இப்போ டென்ஷன் ஆகுற? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பார்ட்டிஸில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் குடிங்கன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு தான் தெரியும்ல, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உன்னோட பார்ட்டியே எனக்கு பிடிக்கல. அப்படின்னா நீ கற்றுக்கோ. இந்த பார்ட்டிஸ்லாம் நீ சாதாரணமாக சொல்கிறல்ல, அதனால தான் என்னோட பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் பழகிக்கோ. மோஹித், மோஹித், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ பாட்டுக்கு இப்படி போனேன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ச்சே, கடவுளே.
மேம் அட சுஷாந்த், என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஆமாம் மேம், அது வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு, அதான் சீக்கிரமாக வந்துட்டேன். நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் மேம், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஆமா, அது அதான். வந்து ஃபோன்ல சார்ஜ் இல்ல. ஓ அப்படியா? உட்காரு, இப்போ நான் வந்துடுறேன். 2 நிமிஷம். ஓகே மேம். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சுல்ல. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல மேம். சரி சொல்லு, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்த? என்ன டவுட் சொல்லு. மேம் இந்த கொஷினில் எனக்கு டவுட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தோ டிஃபன் ரெடியா? ஆ முடிஞ்சிச்சுங்க. ஹலோ சார். ம். நீ இந்துவோட ஸ்டூடெண்ட்டா? எஸ் சார். ம். உன்னோட டெசிஷன் என்ன? சார் இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங்கா? ம். ம். யூனோ நான் ஐஐடியில் தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ம் பிரமாதம் சார். ம், குட் குட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். நீ எங்கேயாவது போறியா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குற? இல்ல, சும்மாதான். என்ன சும்மாதான்? வண்டியில போகும்போது பார்த்து போ. நான் எப்படி வண்டி ஓட்டணும் நீ கற்று தரியா? இதோ பாரு, சாப்பிட்றதுக்கு நல்லதா ஏதாவது சமைச்சு வை. தினம் தினம் பண்ணுறதே ஏதோ பண்ணி தொலைக்காத. நல்லதா ஏதாவது பண்ணி வை. ஆ, அவர் எப்பவுமே அப்படிதான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இதான் மேடம் டவுட். ஆ. பெண் கூட மேம் இந்து, இந்து, என்னோட ஃபைல்ஸ் எங்க? அட எதுக்கு இப்படி கத்துற? என்னோட ஃபைல்ஸ்லாம் எங்க வச்ச? அதை நான் ட்ரால தான் வச்சேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஃபைல்ஸ் எல்லாம் கை வைக்காதேன்னு? நான் எடுத்து ட்ரால வச்சேன், அவ்வளவுதானே. டிராவில் வச்சியா இல்லை வேற எங்க வச்ச? சொல்லு. இரு, நான் எடுத்து தரேன். சும்மா கத்திட்டே இருக்காத. அதான் இருக்குல்ல. இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைல்னு உனக்கு சொன்னா புரியாது. பெருசா வந்துட்டாங்க டீச்சர். அட காலங்கத்துல உனக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றது கேளு. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? டிஃபன் ஆவது சாப்பிட்டு போ. சொல்லு சுஷாந்த். மேம் நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? இல்ல இல்ல, இது ஆஸ் யூஷுவல் தான். மேம் அது ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங். கேளு, என்னாச்சு? நீங்கள் சாரோட சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆ, உனக்கு அப்படி தோணுதா? இல்லை. எனக்கும் மோஹித்க்கும் நடந்தது லவ் மேரேஜ். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தெரியல, போக போக ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி ஆயிடுச்சு. முதல்லலாம் சின்ன சின்ன சண்டை தான் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டபடி திட்டுறது, இப்போ கடைசியில அடிதடி வரைக்கும் வந்துருச்சு. சார் உங்களை அடிப்பாரு? அப்படியே நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? போலீஸா? வேணாப்பா வேணாம். அவர் என்னோட ஹஸ்பண்ட்பா. வாழ்நாள் முழுக்க அவரோட சேர்ந்து வாழணும் இல்லையா? அவர் கூட சேர்ந்து தானே வாழ்ந்தாகணும். அதை தவிர வேற வழியே இல்லை. மேம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை யார் வேணால் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு ஒரு நல்ல பையனாக தேடி கண்டுபிடிக்கிறேன். அடேங்கப்பா, நீ நீ இருக்க பாரு. நான் நினச்சதை விட நீ ரொம்ப நாட்டியா இருக்க. ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. ஆல்ரைட் மேம், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருந்தேன்னா நானே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் மேம். நீ ரொம்ப நாட்டியா போயிட்டு இருக்க. சரி வா, படிப்பை கண்டினியூ பண்ணலாம். நோட் எடு. அதில் ஏதாவது டவுட் இருக்கா?
ஹலோ சுஷாந்த், இந்தா உனக்காக நான் சூடாக டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடி. சரி, உன்னோட நோட்டை கொடு. எல்லாத்தையும் படிச்சிட்டியா? இல்லை அது வந்து மேம். என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இல்லை மேம், அது ஒன்றும் இல்லை, விடுங்க. இங்கே பார், பொய் சொல்லாத. சொல்லு, என்னாச்சு? மேம் அது ஆக்சுவலி அது சொல்லு சுஷாந்த். என்னோட பேட்ச்மேட் ஒருத்தி இருக்கா, நிஷா. நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வாழவே வேணான்னு தோணுது மேம். நான் வாழவே விரும்பல. அட, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல. நிஷாவை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. நீ வேணா பாரு. எப்போதுமே தவறான எண்ணங்கள் உனக்கு வரக்கூடாது. உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நாங்கள் எல்லாரும் உன்னை எவ்வளோ நேசிக்கிறோம் தெரியுமா? நிஜமாவா மேம்? டோன்ட் ஃபீல், ஓகே? தேங்க்யூ. சரி, டீ சாப்பிடு. குடி சீக்கிரம். ஓகே. நேற்று நான் என்ன சாப்டர் எடுத்தேன்? இதான் மேம், இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும். ஹலோ மேம். நீ எப்படி இந்த நேரத்துல? நீ சாயந்தரம் தானே வரேன்னு சொல்லியிருந்த. சரி வா, அதான் வந்துட்டல, உள்ள வா. என்ன சாப்பிட்ற? டீயா இல்ல காஃபியா? பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் லேடி. ஹாப்பி பர்த்டே. அது எப்படி உனக்கு தெரியும்? இன்ஸ்டாகிராமா? சாக்லேட். ஓ, எல்லாத்தையும் ரெடியா கொண்டு வந்திருக்க? மேம் அது மேம் சுஷாந்த், நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். மேம் அது வந்து ஐ லவ் யூ மேம். என் வாழ்க்கையிலே நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க மேம். ப்ளீஸ் மேம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன் மேம். அவர் உங்களை கொஞ்சம் கூட நேசிக்கவே இல்லை. ஆனால் நான் உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுப்பேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன் மேம். நான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுப்பேன். உங்களுக்காக நான் எதை வேணால் செய்வேன் மேம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். இப்போது இன்ஜினியரிங் முடித்ததுக்கு அப்புறமா எனக்கு எப்படி நல்ல வேலை கிடைச்சிரும். ஸோ பேசாமல் நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடலாம்ல? டைவர்ஸா? ஆமாம். நான் டைவர்ஸ் பற்றி இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. இப்போ யோசிச்சு பாரு. ஆனால் மோஹித் இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட். அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆள். எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அவன் அவசரப்பட்டு ஒன்று எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல? நீ என்னை பற்றி யோசிக்காத, உன்னை பற்றி மட்டும் நீ யோசி. இல்லை, நான் உன்னை பற்றி யோசிக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிச்சு முடிவெடுக்க. சரி, டைம் எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். நீ டிவோர்ஸை பற்றி பேசி இந்த மூமெண்ட்டையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சரியா சொன்ன.